கிறிஸ்துக்குள் அன்பாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் நான் நன்றி தெரிவித்து சபை மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இந்த தலைப்பு பார்த்தது போல் மீண்டும் ஒரு விசை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆம் சகோதரர்களே, இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த தலைப்பு நாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது, நாம் வெள்ளிக்கிழமை பாஸ்ஓவரெலாம் நம்ம அட்டன் பண்ணோம். ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கை நாம் கடந்து நாம் சென்றோம். இந்த கடந்து செல்லும் போது இந்த வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே. ஏன்னா பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு. அது என்ன, சாவில் நமக்கு எப்படி ஒரு ஆதாயம் இருக்கும்? இதுக்கு முன்ன நடந்த சாவில் ஏதோ ஆதாயம் இருந்ததா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, பின்னாக்கள், அதாவது முதலாம் ஆதாமை உண்டாக்கும் போது ஆதாம் மூலியமாக வந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்ம ஆதியாகம்லாம் படிச்சிருக்கிறோம், அநேக வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் அது மீண்டும் ஒரு விசை நாம் பார்த்தலாம். யோவான் எடுத்துங்க, இல்லை சாரி யோவான் வேணாம், இருங்க. யோவான் அதாவது யோவான் இல்லை, இருங்க ஒரே நிமிஷம். பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் கிறிஸ்துக்காக அவர் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வார்த்தையை சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி. நாம் கடந்த நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் எடுத்துக்கோங்க. ரோமர் 6:23 படிச்சுப்பார். ரோமர் 23 அதுல சம்பளம் மரணம். போதும் சிஸ்டர், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இதை பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம், இது யார் மூலியமாக வந்தது அப்படின்னா நல்லா நமக்கு தெரியும். இது ஆதாம் மூலியமாக வந்தது. இப்போ ஆதாம் மூலியமாக இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் வரும்போது, இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஆமாங்க, இங்க பாவத்தின் சம்பளம் மரணம், இங்க இரண்டாம் மரணத்தை வெளிப்படுத்தல் சொல்லுது. இப்ப இந்த நடுவுல ஒரு விஷயம் நடந்திருக்குது. முதலாவது ஒரு மனிதன் செய்த தவறுதனால ஒரு மரணம் ஏற்பட்டது. அந்த மரணம் இதுவரைக்கும் மனுக்குலத்தை அது பாதித்து கொண்டே இருக்குது. அடுத்தது வெளிப்படுத்தல சொல்றது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணம் எப்படி வந்தது, எதனால வந்தது நாம் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி பார்க்கலாம். 31:29 எரோமியா. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். ஆம் சகோதரர்களே, பாருங்க, பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு, கூசுனது. அந்த நாட்கள் சொல்ல மாட்டார்கள். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கலாம். அதே 30 படிங்க. அதிலே 30. அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். ஆமா, இப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் மரணம் அதுல ஒப்புமையா ஆகுது. அப்படின்னா திராட்சை பழம் என்றது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது சுருக்கமாக சொல்றோம். இன்னொரு நாளைக்கு கூட இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சாமுவேல் எடுத்துங்க. 2 சாமுவேல் 7:12 படிங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்.
ஆம் சகோதரர்களே, இப்போ இந்த இந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதலாவது மரணத்தை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணம் என்றது எப்படிப்பட்ட மரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்னன்னா இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு மரணத்தை பற்றி. என்ன பேசியிருக்காருன்னா, லாசரை கூட என்ன சொன்னார், அவன் நித்திரையா இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போ இது ஒரு தற்காலிகமாக இந்த ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா, ஆதி முதலாண்டு கொண்டு நம்ம பார்க்கும்போது மரணம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தூக்கத்துக்கு ஒரு ஒப்புமையாக பேசுறார். அப்போ தூக்கத்துக்கு ஒப்புமையாக பேசும்போது அந்த நடுவில் என்ன பண்ணுறாருன்னா சிலுவை, அதான் அந்த சிலுவை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இவர்கள்லாம் நித்திய ஜீவனெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த உயிர் தெழுதல்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் செய்த பாவத்தினால அவர் மரிக்கிறார். ஆனால் மரித்த உடனே மனுக்குலம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து நடக்கணும். நடக்காதவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாம் மரணத்துக்குள்ளே போகிறது தான் அந்த வெளிப்படுத்தல். அந்த வெளிப்படுத்தல் சரி, இப்போ நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம் பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்கே தான் ஒரு விஷயம் நமக்கு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் அவர்களாம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழலை. ஆனாலும் கடவுளோட வார்த்தையை மீறுறதுனால என்னாச்சுன்னா அவர்களுக்கெல்லாம் மரணம் வந்தது. இந்த மரணத்தின் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ நம்ம பிலிப்பியர் 3 எடுத்துங்க. பிலிப்பியர் 3:10 படிங்க. ஏன்னா இதில் நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். ஆம் சகோதரர்களே, கடைசியா ஒரு பாருங்க சொல்றாரு, நான் எப்படி ஆனாலும் சரி, ஆனா அவரோட மரணத்துக்கு உட்பட்டு நான் வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அடுத்தது கீழே படிங்க, பிலிப்பியர் 3:11 படிச்சிருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆம் சகோதரர்களே, நாமளும் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழும் போதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம். ஆனா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தோம், என்னைக்கு நம்ம உடன்படிக்கை எடுத்து நம்ம வந்தோமோ அன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாவற்றையும் விட்டு, அந்த வசனத்தை இன்னும் மீண்டும் ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னா, இப்போ நம்மளால் இந்த செயல்முறைகள் செய்ய முடியுங்களா? இந்த காலத்தில் இந்த நாளையில் செய்ய முடியுங்களா? நம்மளால் கஷ்டம்தான். எப்படி கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உறவினர்கள் இருக்காங்க, கணவன் மனைவிகள், பிள்ளைகள், சொத்து இதெல்லாம் இருக்குது. இதேமாரியே விட்டுட்டு வர முடியுமானா நம்மளால் முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் விட்டுனா இதுக்கு மேலானது ஒரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தாலும் இதன் மேலே என்னென்னா அன்பு வைக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்துன்ற ஒரு அன்பு, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, அந்த அன்புக்குள்ளே நாம் என்ன பண்ணால் அதை மேலானதாக வைக்கலாம். இதை வேணால் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்கிற விஷயங்கள் இதில் ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றும் விற்று அப்படின்னா நம்ம எல்லாரும் விற்றுட்டு போக முடியாது இல்லைங்களா? ஆனால் என்னன்னா, கிறிஸ்து தான் நமக்கு முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இது ஆவிக்குரிய விஷயங்கள் தான் இந்த பாடங்கள், மாம்சக்குரிய விஷயங்கள் கிடையாது. அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் விற்று நாங்கள் நஷ்டம் என்று இயேசுவை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், நம்ம மனதில் வைக்க வேண்டும். இப்போ நம்ம ரோமர் எடுத்துக்கலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. போதும் சிஸ்டர், இங்க பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே அப்படின்றாரு. அப்போ எப்படி நம்ம பிள்ளைகள் ஆனோன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்போ பிள்ளைகள் ஆனோன்னா, நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள உடன்படிக்கை எடுத்தவங்க எல்லாருமே பிள்ளைகள் தான். இப்போ சுதந்திரமானே, அதுக்கப்புறம் பாருங்க சொல்றாரு, தேவனுடைய சுதந்திரம், அப்பாவோட சுதந்திரம். அடுத்தது கிறிஸ்துக்குள் சுதந்திரம். அதுக்கப்புறம் அந்த லைனை படிங்க, இன்னொரு லைனை படிச்சிருங்க. கிறிஸ்துக்குள் சுதந்திரம்னு வந்துட்டு அடுத்த லைன்.
கிறிஸ்துவுடனே கூட ஆ, நாம் மகிமைப்படும் படிக்கு ம், அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமாங்க. அப்ப அவரோட கூட நாமளும் பாடுபடணும் அப்படின்னு எழுதியிருக்குது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்கள் வாழ்க்கையில தான் நம்ம இங்க ஒப்புமைப்படுத்துது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம லிட்டரலா வெளியே தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்திலே இருந்தாலும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்தா கூட, இல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்தா கூட, இல்ல சகோதரர்களுக்கு சண்டை வந்தா கூட, இதுவும் ஒரு பாடு தான். ஏன்னா அவங்க கூட பேச முடியாது. அவங்களோட ஒரு உறவு இருக்காது. உடன்படிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களோட பேச முடியாது. ஒரு தாய்கிட்ட சண்டை போட்டாலும் பேச முடியாது. ஒரு தகப்பன்கிட்ட சண்டை போட்டாலும் பேச முடியாது. இதுவும் ஒரு பாடுகள் தான். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவோட அன்பை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக இவ்வளவாய் அடிபட்டாரே, அது சிந்தனை நமக்குள்ள வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதுக்காக அடிக்கப்பட்டாரு? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோச்சிக்கிட்டு எனக்கு சிலுவை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம சுதந்திரவாளிகள். எதுக்கு சுதந்திரவாளிகள்? பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, கிறிஸ்துவின் இடத்துல. கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் நமக்கு தராரு பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம கீழே படிக்கலாம். அது என்ன சொல்றாருன்னா, பங்காளின்றாரு. எப்படின்னா, பங்காளியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தின சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் பங்காளியாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் பங்காளிகளாக இருக்கிறோம், அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம ஓட்டங்கள் எப்படிப்பட்ட ஓட்டங்களாக இருக்குன்னா, சொந்த பந்தங்களாகட்டும், கணவன் மனைவிகளாகட்டும், அண்ணன் தம்பிகளாகட்டும், தகப்பங்கள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நம்ம கனம்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. ஏன்னா அந்த சுதந்திரம் பெற்றவர்கள் எனக்கு சுயாதீனம் இருக்குன்னு சொல்லி தன்னோட சுயாதீனத்தில் வாழக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சுதந்திரம்னா என்னன்னா, பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டுறாரு. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாருக்காகவும் அந்த அன்பு இருக்குது, அந்த சுதந்திரம். இந்த சுதந்திரம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம ஏசாயா எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53:4. தீர்க்கதரிசி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமாங்க, அவர் நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிலுவையில் மரித்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே கீழே நீங்கள் 5 படிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமா, அவரோட தழும்புனால் நம்ம குணமாகிறோம். நம்மளோட மீறுதனால் அடிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு நல்லாக தெரியும். யார் மீறினாங்கன்னா ஆதாம் தான் மீறினார்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த சங்கதிகள்லாம் எப்படி இருக்குது? மீறுதலான செயலை தான் செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதன் வழியாக வந்த வித்து எப்படி இருந்தது? மீறுதலான செயல் தான் செய்தது. ஆனா என்னைக்கு நம்ம உடன்படிக்கை எடுத்தோமோ அன்னைக்கே அது தேவனோட வித்தாக மாறிவிட்டது. அப்ப தேவனோட வித்துகளா மாறினவர்கள் மீண்டும் அந்த பழைய சுபாவத்தை எடுத்து வைத்துக்கலாமா? அது தவறாக ஆயிரும். ஏன்னா நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்மளோட மீறுதலினால் அடிக்கப்பட்டார், அவரோட காயத்தினால் நம்ம குணமானோம். அப்ப அந்த காயத்தின் மூலியமா குணமானது எப்ப? அவரோட அழைப்புல நாம குணமானோம். ஏன்னா உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொருவரும் குணமானமா இல்லையானா குணம் ஆயிருக்கிறோம், ஆய்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு கீழே படிங்க, 6 படிச்சிருங்க சிஸ்டர். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். ஆமாங்க, இதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்கன்னா செதைஞ்சி போய் தான் இருந்துச்சு. ஆனா அவர் ரத்தத்தின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு மீட்பு இருக்குது. இப்போ ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமையை கடைபிடிக்க தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு போராட்டங்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு போராட்டம். இதுவும் ஒரு போராட்டம் தான். அது முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண, கிறிஸ்துக்குள்ள நம்ம அன்பா வரதுக்கு தான் இது முயற்சி எடுக்கிறோம். படிச்சு முடிச்சிருங்க சிஸ்டர். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமா, ஏன்னா எல்லா அக்கிரமத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப அப்படிப்பட்டவரை நாம பின்பற்றவர்கள் நாம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தானே. எல்லா அக்கிரமத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் சொல்லி இது ஒரு எச்சரிக்கையான ஒரு நாட்களும் எச்சரிக்கையான ஒரு காலங்களுமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. சரி, நம்ம
1 பேதுரு போயிடலாம் சிஸ்டர். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆம் சகோதரர்களே, நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் தான் இது. ஏன்னா யாரை விழுங்கலாமோன்னு அவன் சுத்தி கொண்டு தான் இருக்கிறான். ஏதேமிலே நடந்துருச்சு. அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பாவத்தின் சம்பளம், அதனால தான் அதை டச் பண்ணுது. ஏன் ஏதேமில் கடவுள் ஒருவரை படைத்தார், அது பரிசுத்தமாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் என்னைக்கு அந்த லூசிபர் அப்படின்னு வந்தாரோ உள்ள, அன்னைக்கே அது வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே அந்த வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளையும் பரிசுத்தமாக ஆக்கிட்டு இருக்காரு இயேசுவின் ரத்தத்தினால. நாமளும் இந்த பூமியில் வாழ்கிறோம், ஆதாம்னு வச்சுக்கோங்க. இப்போ எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி கொண்டு இருக்கிறான். இந்த பரிசுத்தத்தை அவன் கலைத்து போட தான் அவனோட வேலையே, சாத்தானோட வேலை. சரி, அடுத்தது அது 9 படிச்சிருங்க. 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆம் சகோதரர்களே, பாருங்க, விசுவாசத்தில் நிலைச்சிருங்கள் சொல்லிட்டாரு. அடுத்தது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஹலோ 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 சரி, நம்ம பார்க்கலாம் சகோதரர்களே. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமாங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல பாருங்க, சகோதரர்கள், அதாவது உங்கள் சகோதரர்கள் பாடுகள் நிறைவேற வேண்டும். அந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? அவர் அந்த விஷயத்தை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க. சகோதரர்கள் வருது இல்லைங்களா, அந்த உபத்திரத்தின் பாடுகளை சுமந்து கொண்டு வரணும். ஏன்னா அந்த நிறைவேறுதல் இருக்குது இந்த பூமியில. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்களா, அந்த அந்த மைனூட்டா சில வசனத்தை கவனிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரிகிழமெல்லாம் ஒண்ணு, அதுல அவயங்கள் வெவ்வேறையாக இருக்குது. அப்ப அவயங்கள் வெவ்வேறையாக இருக்கும் போது அது சேரணும். அதை தான் இவர் இங்க என்ன சொல்றாரு, இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, உங்க சகோதரர்கள், பாத்தீங்களா, அது வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசிச்சிருங்க. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரன் இடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, நிறைவேறி வரணும். அதை தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் அங்கம்தான். இந்த அங்கத்தை அவன் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லிதான் 1வது வசனத்திலே அவன் சிங்கம் போல திரிந்து கொண்டு இருக்கிறான், எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இவங்கெல்லாம் எப்படின்னா, அந்த அங்கங்களை ஒரு கணுக்கால்னா பேசியிருக்காரு வசனம். கணுக்கால்னா நமக்கு நல்லா தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டுகள், இந்த விரலு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மடிப்புலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த உடம்பு முழுவதும் மூட்டுகள், அப்புறம் சதைகள், ரத்தங்கள், நரம்புகள், இந்த மாதிரி அநேக விஷயங்கள் நம்ம பேசலாம். அப்படி இருக்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, இதை ஒன்று சேர்த்தக்கூடாது. அவ்வளவுதான், இது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை எப்படி தன்னோட தாயின் வயிற்றுல அது கருவு முழுவதுமா ஆகி அது பிறக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் அது பிறக்கிறது கஷ்டம். அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழைய காலத்துல அவங்க வாழ்ந்த சீசர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது அப்படி பார்க்கும்போது அடுத்தது நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த விஷயங்கள் இருக்குதுன்னா, இதெல்லாம் ஒன்று கூட்ட தான் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு போராட்டமாக இருக்குது. ஆனால் சாத்தானோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று செயல்படக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதிய உடன்படிக்கையில் கை வச்சிட்டோம். மீண்டும் நம்ம கடந்து செல்லுகிறோம். கடந்து செல்லும் போது நம்மளோட சரிகள் நம்மளாம் ஒன்று சேர வேண்டும். கணுக்கால் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இது ஒன்று சேராத அளவுக்கு அவனோட வேலை என்ன அப்படின்னா, முதலாவது அன்புன்ற ஒரு விஷயத்தை புடுங்கிடணும்.
உங்களை அங்கே தான் அட்டாக் பண்ணுவார் சாத்தான். இந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கலாத்தியர்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அநேக வசனம். கலாத்தியரில் என்ன விஷயம்னா, கனிகள் எப்படிலாம் இருக்கணும், கெட்ட கனிகளாக எப்படி இருக்கும், நல்ல கனிகளாக எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அது படிக்க வேணாம் சிஸ்டர். அடுத்தது இந்த அன்பை எடுத்துடணும்னு அவனோட விஷயம். அதனால தான் இவ்வளோ ஒரு போராட்டம். இப்போ நம்ம கடந்து செல்லும் போது இது ஒரு எச்சரிக்கை பாடங்கள். அப்படி எச்சரிக்கையாக இருக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சிந்திக்கணும். என்னன்னா, நாம் எதுக்காக உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் யாருக்காக வாழ போகிறோம், நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இதுதான் நம்மளோட பாடுகளா, இந்த பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நம்ம அடுத்தது 1 பேதுரு எடுத்துக்கலாம். 1 பேதுரு எடுத்துக்கலாம் சிஸ்டர். 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமா சிஸ்டர், பாருங்க இப்ப அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியா ஆனீங்க, சந்தோஷப்படுங்கள் அப்படின்றாரு. சிஸ்டர் அந்த வசனம் மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆம் சகோதரர்களே, பாருங்க அவருடைய பாடுகளுக்கு நாமெல்லாம் உட்பட்டிருக்கிறோம், நாம் சந்தோஷப்படணும் அப்படின்றாரு. அப்ப சந்தோஷம் நமக்கு எதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சுமந்து கொண்டு நடந்தால்தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். இதே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம், நம்ம லிட்டரலாக வந்து உலகத்திலே நம்ம வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷம் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மரணம் எப்போ வேணாலும் வரணும், ஆனால் உயிர் தெழுதல் ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இடைப்பாறுதல் உண்டுன்னு பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல போயிட்டோம். அப்போ அவரோட பாடுகளுக்கு நம்ம உட்படணும். அது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் அந்த கணுக்காலாம் ஒற்றுமை சேர்த்ததான் இவ்வளோ வேலைகள். ஏன்னா அவரோட சிருஷ்டிகள்லாம் எப்படி கர்ப்ப வேதனைகள் படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ காலமாக சபை முடியலையான்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு, 2000 வருஷமாவா சபை கூடலை. அப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு, சபை முடிஞ்சிருக்குமா இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த வசனம் நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கணுக்கால் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த பாடுகளுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க தான், அந்த ஐக்கியத்தில் தான் அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட அக்கிரமத்தினால் அவர் இறந்திருக்கிறார், அவரோட காயங்களால் நாம் குணமானோம் சொல்லி படிக்கிறோம். சரி சகோதரர்களே, இப்போ எபேசியர் எடுத்துக்கங்க. எபேசியர் 3 3 படிச்சிருங்க. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறவர்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க கவனிக்கும் போது இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபேசியர்ல எழுதி இருக்குது. இது ஒரு ரகசியம்தான். இது உலகத்துல கேட்டீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா வேதத்துல இருக்கிற அநேகமே ரகசியம்தான். இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் சகோதர சகோதரிகளோட நம்ம கூடி வேதத்தை ஆராயும் போது தான் சில ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா புறஜாதிகள் நிறைவேற வேண்டும். அப்ப என்ன விஷயத்த சொல்றாருன்னா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 4 எடுத்துக்கங்க. எபேசியர் 4:7-16 இந்த 2 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 4:7 கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, கிருபை அவங்கவங்களுக்கு தகுந்த கிருபை உண்டு. அடுத்தது படிங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமாங்க. இப்ப 16 படிச்சு முடிச்சிருங்க.
அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. போதும் சகோதரி, பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா இந்த வசனம்? இந்த ரகசியத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த இவர்கள்லாம் கூட்டி சேர்க்க வேண்டும். அதான் கணுக்கால் அப்படின்னா, சபை என்றது ஒரு சரிகலமாக நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து தலையா இருக்கார், நாமெல்லாம் ஒரு சரிகலம். இந்த அங்கமெல்லாம் சேர வேண்டும், கணுக்கால்லாம் சேர வேண்டும். இது சேராதபடி தான் என்ன பண்ணுவான் லூசிபர், சாத்தான்? இது எப்படியோ ஒன்று கிளைச்சிடணும். கிளைக்க தான் அவனோட திட்டமே. ஏன்னா இப்போ நம்ம பாஸ்வேர்டு அட்டன் பண்ணிட்டோம், கடந்து செல்லுகிறோம். இனி நம்ம வரப்போகிற காலம் எப்படி யார் எப்படி எப்படி இருக்க போகிறோன்னு தெரியாது, எந்த சூழ்நிலையில் இருக்க போகிறோன்னு தெரியாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, தேவனோட வார்த்தை பிரசங்கம் நமக்கு கொடுக்குறாருன்னா நாம் இனிமே தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்களாக இருக்குது. அப்போ நம்ம பாஸ்வேர்டு கடந்து இப்படி கிளம்பும் போது இந்த கணுக்கால்லாம் ஒன்று சேர வேண்டும்னா அந்த சரிகிழமை அங்கத்தில் நம்ம ஒன்றாக நம்ம கூட போகிறோம். இதை கூடாதபடி அவன் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை திட்டத்தையும் அவன் ஏற்படுத்துவான். அப்போ நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடங்களாக இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்ம எப்பொழுதுமே நம்ம கவனமாக நம் மனதில் வைத்து கொண்டு, நம் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், நாம் ஒருபோதும் அன்பிலை குறையில்லாதபடி நாம் எச்சரிக்கையாக நம் சகோதரர்கள் இடத்துலையும் நம் தாய்கள் இடத்துலையும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் நம் சகோதரர்கள் தான். உடன்படிக்கை எடுத்தவங்க அத்தனை பேருமே என் தாயும் சகோதரனும் என் இருதயத்தில் நினைச்சு கொண்டே இருக்கணும். அதனாலதான் பவுல் தைரியமா சொல்றாரு ஒவ்வொரு இடத்துலையும், நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். உங்களை சுவிசேஷம் சொல்ற இடத்தெல்லாம் அவங்களோட சகோதரா நினைக்கிறாரு, கிறிஸ்துவோட அங்கமா நினைக்கிறாரு. அப்போ அவர் கர்ப்ப வேதனை படுகிறேன், நான் கிறிஸ்துவை பெற்று எடுக்கணும், நீங்களும் பெற்று எடுக்கணும். 144,000 பேரை பெற்று எடுக்கணும். நம் பழைய மாம்ச சிந்தையை கலைத்து போட்டு புதிய சிருஷ்டியை நம்ம கொண்டு வர வேண்டும். இந்த கணுக்கால் ஏன் நம்ம கணுக்கால் எடுக்கிறோம்னா இதெல்லாம் ஒன்று சேர வேண்டும். இல்லைன்னா சாத்தானோட வேலை என்னன்னா அதை மாற்றி வச்சிருவோம், சேர்த்தாதபடி குழப்பி விட்டு நிறைய வசனத்தை வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்து, திருச்சபை முடிஞ்சிருச்சு, பாஸ்வேர்டு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, இன்னும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லுது பங்காளிகளாக அழைத்திருக்கிறார், பாடுகளுக்காக. ஒவ்வொரு விசேஷமும் நம்ம நினச்சிக்கணும், பங்காளியாக நம்மளை அண்ணன் தம்பியாக அழைச்சிருக்கிறார். அந்த பாடுகளுக்குள்ள நம்ம பங்கெடுக்கணும்னு சொல்லி இங்கே பிரதர்களுக்கு மட்டும் இல்லை, சிஸ்டர்களுக்கு அதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே அந்த கணுக்காலுகள். அப்போ அதில் அந்த அங்கத்தில் ஒன்றாக நம்ம இருக்கிறோம். சரி சகோதரர்களே, இப்போ நம்ம அடுத்த வசனத்தை பார்த்துக்கலாம். அதே எபேசியர் 4:7 படிச்சிட்டிங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில காரியத்தை ஏன் இந்த கணுக்காலை நம்ம அதிகமாக நம்ம பேச விருப்பப்பட்டோம். ஆனால் அநேக வசனம் இருக்குது, இது குறைவாக தான் பேசியிருக்குது. இந்த அங்கங்கள் சேரக்கூடாது, உயிர்த்தெழுதலே நடக்கக்கூடாது. இதுதான் சாத்தானோட வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எதுக்காக அவன் துன்பப்படுத்தினான்? அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது நீ என்னை வணங்கு, உனக்கு எல்லாம் தரேன்னு சொல்லும்போது அவர் வணங்கலை. ஏன்னா அவரும் நம்ம மாம்ச சரிகளத்தில் தான் இருந்தார். அப்புறம் நீ மேலேருந்து தூதர்கள் கொண்டு போவார்கள் அப்படின்னு நிறையா வசனம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, தேவனை நீ பரீட்சை பார்க்கக்கூடாது. சாத்தானுக்கே அவர் என்ன சொல்றாரு, தேவனை நீ பரீட்சை பார்க்காதன்னு சொல்லிட்டு நீ அப்பால போ சாத்தானுன்னு சொல்லிட்டார். இந்த சோதனைகள்லாம் நமக்கு உண்டு தான், இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது உயிர்த்தெழுதல் சாத்தானுக்கு தெரியுங்களா தெரியாதுங்களா? ஆமாம், அதனால தான் இந்த கணுக்கால்களை ஒன்று சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் பிரிக்கிறான். பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மத்தேயுக்கு போயிடலாம். மத்தேயு 22:23 வசனம் எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் நம்ம சபையின் மத்தியில் கூட உயிர்த்தெழுதல் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்ணில் பார்த்ததில்லை, ஆனால் அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. அவர் எல்லா இடத்துலையும் காட்சி கொடுத்துருக்கிறாரு. 500 பேருக்கு மேலாம் அவர் உயிர் தெழுந்ததெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் நம்ம பார்த்ததில்லை இல்லைங்களா? அதனால நம்பிக்கை குறைவாக இருக்கனால தான் நம்ம உயிர் தெழுது இருக்கா இல்லையான்னு சந்தேகத்திலே வாழ்கிறோம். ஆனால் உயிர் தெழுதல் ஒன்று இருக்குது, நாம் பார்க்கலாம். மத்தேயு 22:23 படிக்கலாம்.
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. போதும் சிஸ்டர், இப்ப இந்த விஷயம் நமக்கு நன்றாக தெரியும். இப்ப இதே காலம் இதே மாதிரிதான் அங்கேயும் நடந்திருக்குது. இங்கேயும் நம்ம உலகத்துல போய் கேட்டோம்னா உயிர் தெழுதல எல்லாம் இல்லப்பா, ஏப்பா உயிர் தெழுதுனா என்ன தெரியுமா அவங்க சொல்ற பதில். இப்ப நீ செத்து போயிட்டுனா ஒன்ன மாதிரி இப்ப உன் பையன் இருக்கான்ல, உன் பையன் மூலியமா கல்யாணம் ஆகணும்னு அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுல அந்த ரூபத்துல வந்துருவா, இதுதான் உயிர் தெழுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஆனா இங்க இயேசு இருந்த நாட்களிலே, அவரு ஊழியம் பண்ண நாட்களிலே பேசியிருக்கிறாங்க. யார் இந்த பதிசெயர்கள் ஒருவர், சதிசெயர்கள், மொத்தம் 3 கேட்டகரி நம்ம வேதத்துல பாக்குறோம். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாரு? இந்த பதிசெயர்ல இன்னொருத்தர் சொல்லுங்க. வேதபாரர்கள், சதிசெயர், பதிசெயர், அப்புறம் ரோமானியர்கள் அவங்களும் வருவாங்களா? ஏரோது. மொத்தம் இந்த 4 பேருமே வளைச்சி இயேசு கிட்ட ஒரு கேள்விகள் கேட்கறதுக்குனே வருவாங்க. அப்ப அந்த இடத்துல தான் ஒருவர் கேட்டாரு, இந்த பதிசெயர், உயிர் தெழுதல் ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்போ உயிர் தெழுதல் ஒண்ணு இருந்தா நாங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த வசனம் எது வரைக்கும் நம்ம படிக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் எடுத்துங்க. மத்தேயு 22 23 24 25 26 27 28 வரைக்கும் படிங்க. ஏன்னா அப்பதான் அது புரியும். 28 வரைக்கும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். ஆமா சகோதரர், இவங்க கேட்ட கேள்வி பார்த்தீங்களா, யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நமக்கே அது யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர்லாம் அப்படிதான் இந்த மாதிரி குறுக்கமான ஒரு கேள்வி கேட்பாங்க. அது பேர் என்ன? எடக்கு துதக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது நமக்கே ஒரு கேள்வி வந்துடும். 7 பேருக்கும் அந்த மனைவியாக இருந்தாங்க. ஆனால் உயிரோடு வரும்போது யாருக்கு மனைவியாக இருப்பாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம். அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த உலகத்தார்கள் போலத்தான் இவங்களும் இருந்திருப்பார்கள்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, இவங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் போனீங்கன்னா, இந்த சதிசெயர்கள் இவங்க பேர் என்ன தெரியுங்களா? பதிசெயர் பேர் அடுத்த பேர் என்னன்னு தெரியுங்களா? சதிசெயர்கள் பேர் அடுத்து சாதோக்கியர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் சாதோக்கியர்கள். இந்த சாதோக்கியர்கள் தான் சதிசெயர்கள். இவங்க பேர் நாளடையில் மாறப்பட்டது. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, சில வேதத்தில் எழுதினவங்க. அதெல்லாம் நம்ம வேதத்தில் நிறைய ஆதார வசனங்களே இருக்குது. இவங்களாம் எழுதினவர்களே இந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு குருத்தனமான ஒரு கேள்விகள் கேட்கும் போது, அப்போ கர்த்தருக்கு எவ்வளோ ஒரு கோபங்கள் உண்டாயிருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரிகிற கூட்டம் இவங்களாம். ஆனால் உயிர் தெழுதலே இல்லை சாதிக்கிற சதிசெயர்கள். பேர் பாருங்க, சாதிக்கிற சதிசெயர்கள். இதுக்குன்னே ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருக்குது. இல்லைன்னு சொல்றதுக்குன்னே உருவாக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட இந்த பூமியில இருக்கிறார்களாட்டிருக்குது. சகோதரர்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு முதலாவது நம்ம பார்க்கும் போது, நம்ம ஆண்டவர் கர்த்தர் இயேசு இவங்களுக்கு முன்ன பதிலடி என்ன அடிச்சார் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். மத்தேயு 22:29 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பாருங்க, தப்பான எண்ணம் கொள்றீங்க. நீங்க வேதத்தை நீங்க சரியா ஆராயல. அப்ப அதான் வேத அறிவு இல்ல. இன்றைய காலத்துல நமக்கு இந்த கேள்வி வச்சு பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல என்ன பண்றோம்னா, முன்ன நம்ம வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இல்லைன்னா யார் வந்து எதை சொன்னாலும் சுவிசேஷம் சொன்னாலும் நம்பிடுவோம் நம்ம. அப்போ வேத வாக்கியம் அறிவு இல்லைன்னு வச்சுக்கலேன், திடீர்னு ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சபைலாம் முடிஞ்சிருச்சுப்பா கலைஞ்சிருப்பானா கலைஞ்சிருவோம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு பலவீனம் ஒரு இருதயமாக இருக்குது நம்ம. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்தது நீங்க 30 படிங்க. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா? நீங்க வேத வாக்கியத்தை நீங்கள் அறியவில்லை, ஆராயவில்லை, அந்த அறிவு பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது, அவர்கள் கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை, பரலோகத்தில் தேவ தூதர்களை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ தூதர்கள் போல அப்படின்னா அவங்கள போலே உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே கல்யாணம் திருமணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர் அந்த மாதிரி தான் அங்கே தெரிய மாட்டேங்குது. இது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். நம்ம இதை சிந்திக்கணும், கற்பனைக்கே எட்டாதது. அப்போ உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட சரிகலமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். பிரதர் நம்ம மாம்சத்தில் வாழ்கிறோம், அப்போ உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், அந்த சரிகளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது ஒரு கற்பனையாக சொல்லுவாங்க. நம்ம அதையும் நம்பக்கூடாது. ஏன்னா வேதத்தை தான் நம்ம ஆராயணும். வேதம் தான் நமக்கு ஒரு உயிர் நாடியாக இருக்கிறது. சரி சகோதரர்களே, அடுத்தது நம்ம 32 படிச்சிருங்க. தேவன் மரித்தோருக்கு தேவனா இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறார் என்றார். ஆமாங்க, மரித்தோருக்கு தேவன் கிடையாது, ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனா இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். அந்த 30 என்ன சொல்றாருன்னா, தேவ தூதர்கள் போல இருப்பார்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த 31 படிச்சிட்டீங்களா சிஸ்டர்? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆமாங்க, அப்ப இவர் பழைய காலத்துல இருந்து புதிய காலம் வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் தேவனா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயம் அவங்க உணரல, தேவனுடைய வல்லமையை வந்து புரிஞ்சுக்கல. யாரு? இந்த சதி செய்யற கூட்டம் தேவனுடைய வல்லமை புரிஞ்சுக்க முடியல. அப்ப என்ன நடக்குது? கடந்து செல்லலாம். இதிலே வந்து இப்போ நம்ம அநேக நேரம் போயிடுச்சு. இதிலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம். 29, அதாவது மத்தேயு 22, 29 படிங்க. அதில் வந்து என்ன போட்டுக்குன்னா, தேவனுடைய வல்லமை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வல்லமை அது படிங்களா ஒரே விஷயம். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஆமா, வேத வாக்கியத்தை அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டீர்கள். ஆனா அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? தேவனுடைய வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இவங்க கானான் தேசத்துல நடக்கிறாங்க இல்லைங்களா, தண்ணி இல்லைன்னு சொன்னோடனே கண்மலையிலேருந்து தண்ணி வர வச்சாரு. ஓகேங்களா? அடுத்தது இவங்களுக்கு உணவு இல்லைன்னு சொன்ன உடனே பரலோக மன்னாவை வர வைத்தார். பரலோக மன்னா. அப்ப அந்த மன்னா எப்படின்னா டைரக்டா விழுந்துச்சானா? அப்படி கிடையாது. ஒரு பனியை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பனி மூடி அது வானத்திலிருந்து வந்து நிலத்துல விழுந்த உடனே, அந்த நிலத்துல வெயில் பட்ட உடனே, அந்த பனிகள்லாம் விலகின உடனே அதுல அந்த மன்னா கிடைச்சது. பாருங்க தேவன் வல்லமை பார்த்தீங்களா? இந்த வல்லமை அறியாமல் பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள், அவரோட வல்லமை நீங்க கணக்கெடுத்தாலே அப்ப உயிர்த்தெழுதலை எப்படி கொண்டு வருவாருன்னு தெரியாதா இவங்களுக்கு? அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலத்துல கேட்ட கேள்விகளை இன்றைய காலத்துல நாம அதை ஒப்புமை வைத்து நம் சிந்தனையில நமக்கும் அநேக கேள்விகள் இருந்தது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நபர்களாக போல சிந்திக்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா இருக்குதுன்னா, எல்லாமே வல்லமை. ஆதாமை உண்டாக்குறதும் வல்லமை, அவர் கொடுத்த உணவுகள், காடைகள், தண்ணி, கடலை பிரித்தது, அத்தனை ஜனங்களை, இதெல்லாம் நீங்க கணக்கெடுத்து எல்லாம் வல்லமை. அப்ப அதை கூட அவங்க உணரல இந்த யாரு? இந்த சதி செய்யர்கள். ஆம் சகோதரர்களே, சரி, இந்த உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்ன நபர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலடி இயேசு கிறிஸ்து பேசிட்டாரு. நீங்கள் வேத வாக்கியத்தை நீங்க ஆராயவில்லை, தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை, நான் மரித்தவருக்கு தேவன் அல்ல, உயிருள்ளவனுக்கு தான் தேவன் சொல்லிட்டாரு. சரி, இந்த சதி செய்யர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் தான். யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எடுக்கலாம். 2 சாமுவேல் 18-17 படிங்க. 2 சாமுவேல் 8-17. ஏன்னா இவனுங்களாம் ஆசாரி கூடாரத்தில் வேலை செஞ்சு, ஆசாரி கூடாரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பிரதிஷ்டை பண்ணுவார்கள் இல்லைங்களா, அந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் வேலை செய்தவர்கள். படிக்கலாம் சிஸ்டர். ஆமாங்க. அகிதூபின் குமாரன் பாருங்க, அபிதூப் குமாரன், சாகோத்தும் அபியாத்தாரின் குமாரன். போது சிஸ்டர், இவங்க தான் சாகோத்துன்னு வருது பார்த்தீங்களா இந்த லிஸ்டா. அடுத்தது இந்த 1 நாளாகமும் வருது இல்லைங்களா, அதில் பாருங்க குமாரன் பேச்சுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, குமாரன்கள். அது எதுனா 6-8. 1 நாளாகமும் பழைய ஏற்பாடு. அகிதூப் சாதோக்கை பெற்றான், சாதோக் அகிமாசை பெற்றான். ஆமாங்க சிஸ்டர். பார்த்தீங்களா, இவங்களாம் எந்த லிஸ்ட்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போனீங்கன்னா இவங்களாம் வாழ்ந்தவர்கள், கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தவர்கள். இவர்கள் தான் இந்த உயிர்த்தெழுதல கேள்விகளை எடக்கு முடக்கான ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வேத வாக்கியத்தை நீங்கள் ஆராயவில்லை. அப்போ நாமளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வேதத்தை, நமக்கு வேதம் தான் உயிர் நாடியாக இருக்கிறது. நாம தான் என்ன பண்ணோம், வேதத்தை முழுவதும் கற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு, நம்ம பாடுக்குள்ள இருந்தாலும் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு அப்படின்னு நம் நினைவில் வைத்து கொண்டு, அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர்கள் தான் வந்து இயேசு கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டார். யாருன்னா இந்த சதிசெயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, மறுபடியும் இயேசு கிட்ட வந்து ஏதோ ஒரு அகைப்படணும் பேச்சுகள் அப்படின்னு சொல்லி வந்து, சரி நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ வானத்திலேருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அவங்க கேட்கறது, வானத்திலேருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு தான் இயேசுக்கு சொல்றாரு, மத்தேயு 16 எடுத்துக்கங்க. மத்தேயு 16:4 படிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் இப்படிதான் இருக்குது. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். ஆமா, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே இன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். ஆமாங்க, பாத்தீங்களா, இயேசு எவ்வளவு கரெக்டா ஆன்சர் கொடுத்தாரு பாத்தீங்களா. நீங்க எனக்கு வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஏன் வானம்னு கேட்கறாங்க? ஏன்னா இவங்க பார்த்துருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த தேசத்துலேருந்து வரும்போது அதிசயத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லைங்களா, வானத்துலேருந்து ஒரு அடையாளம், இதெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா. அதைத்தான் இவங்க கரெக்டாக கேட்குறாங்க, வானத்துலேருந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு, நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு தான் இவர் சொல்லிட்டாரு, விபச்சார சங்கதிகளே, யோனா தீர்க்கதரிசி தவிர வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு, போங்க. அவ்வளோதான், அது முடிச்சிட்டாரு. யோனா தீர்க்கதரிசி தவிர. ஏன்னா இயேசு கிறிஸ்து 3 நாள் அவர் எங்கே இருப்பார்னு நமக்கு எல்லாம் தெரியும். அது உயிர்த்தெழுதல இருக்குது. அப்போ அது ஒரு அடையாளம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சகோதரர்களே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 15 எடுத்துங்க. 15 தான் இப்போ நிறையா விஷயம் இருக்கும். கொஞ்சம் சுருக்கமாக நான் முடிச்சிடறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 கொரிந்தியரில் நிறையா விஷயம் வந்து பவுல் பேசுகிறாரு. அவங்களுக்கு யோனா தீர்க்கதரிசின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, இப்போ நாம் அந்த மாதிரி இருக்காதபடி இப்போ நம்ம உயிர்த்தெழுதல் நமக்கு விசுவாசம் வந்திருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, உயிர்த்தெழுதல் உண்டுன்னு ஒவ்வொரு நாள் நம்ம நினச்சி இப்போ நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கிட்டீங்களா? வசனம் எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 15:3 படிச்சிருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. பாருங்க சகோதரர்களே, அங்க யோனா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, உங்களுக்கு அதுதான் அடையாளம்ட்டாரு. இங்க நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியத்தின்படி நிறைவேற வேண்டும். அதை அவர் என்ன பண்றாருன்னா முழுவதும் செயல்பட்டார். இப்ப நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்ப நம்ம 4 படிச்சிருங்க சிஸ்டர். அதுல 2 கொரிந்தியர் 15:4. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பாருங்க, போதும். அவர் என்ன பண்றாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்ப எல்லாருக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்ப உயிர்த்தெழுதல் இருக்குதா இல்லையா?
இப்போ நம்ம சிந்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலம்லாம் நம்ம துக்க செய்திகளாக கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா? சகோதரிகள் வீட்டில் சகோதரர்கள்லாம் இறந்து போனது, சகோதரிகள் இறந்து போனது, குழந்தைகள் இறந்து போனது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் காதுல. அந்த நினைவுகளை இப்போ நம்ம கொண்டு வர வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேத வாக்கியத்தின்படி ஒருத்தர் நிறைவேறிட்டார். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். இப்போ நம்ம குடும்பத்தில் அவர் முதலாவது உயிர்த்தெழுதல் இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, லாசரு சாகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாத்தால வந்து அழுகுறாங்க. இயேசு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவர் உயிரோடு இருந்திருப்பாருன்னு. ஆனால் இன்னொரு வசனத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இயேசு கேட்கும்போது, ஆமாம் கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே. அப்போ உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. ஏன்னா உயிர்த்தெழுதல் சில பேர் நம்ம கிறிஸ்டியனுங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட கூட்டங்களாக இருக்கக்கூடாது. உயிர்த்தெழுதல் உண்டு. சரி, நம்ம வசனத்தை வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியரை எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 15:12 படிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சரிங்க சிஸ்டர், படிக்கலாங்களா? 12 படிச்சிருங்க. 12 ஒரே விஷயம். 12 படிச்சிருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? ஆமாங்க, இதுதான் நமக்கு ஒரு கேள்விகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லி மனநிலையை வச்சுக்க வேண்டாம். நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அதனால தான் அந்த யார் காட்டினேன்? சாதோக்கியர்களை காட்டினேன். ஏன்னா அவர்களும் தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணவர்கள். அவங்களே கிறிஸ்து வந்த உடனே கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்களோட விடைக்கு பதிலே கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவன் யோனான் தீர்க்கதரிசி தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ இன்னைக்கு நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கல சிலர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா சிலர் அந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் அங்கே பவுல் சொல்றாரு. அடுத்தது நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:15 படிங்க. 15:15. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பாத்தீங்களா? அப்ப பொய் சாட்சி சொல்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய உடன்படிக்கை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். வந்தவர்கள்லாம் பொய்களா அப்படின்னா கிடையாது. நம்மளாம் உண்மை உள்ளவர்கள். இந்த உண்மை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை நம்ம நம்பணும். அப்போ தேவன் எழுப்பலைன்னு வச்சுக்கிங்களேன், அது பொய்யாயிரும். எழுப்பல அப்படின்னு சொல்லி பொய்யாயிரும். அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே. அவர் எழுப்பி இருக்கிறார். அவர் முதல் உயிர்த்தெழுதலாக வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பணும் சகோதர சகோதரிகளே. 16 படிச்சிருங்க. அதுல மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஆம் சகோதரர், பார்த்தீங்களா? அப்ப கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள வந்துருவாங்க. அப்படி வேணாம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம கடந்து வேற இடத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 15:21 படிச்சிருங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் அது அடுத்தது அப்படியே 2 படிச்சிருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமாங்க, ஆதாமுக்குள்ள எல்லாம் மரித்து போனவர்கள் கிறிஸ்துக்குள் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இந்த நம்பிக்கை அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம்? வாழணும். சில பேர் அந்த நம்பிக்கையே இல்லாமல் இருந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தைகள். கடந்த காலம்லாம் நம்ம என்ன நினச்சோம்? நம்ம சகோதரிகள், பிள்ளைகள், பேரன், பேத்திகள் இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தின் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற விஷயங்களாக இருக்குது. சரி சகோதரிகளே, இப்போ 3-4 படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15:24-25 இல்லை 23-24 படிச்சுன்னு போதும். அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவங்க தன் வரிசையில உயிர்ப்பிப்பார்கள். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமா, அவர்களும் உயிர்ப்பித்து வருவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். போது சிஸ்டர். இப்போ இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது
உயிர்த்தெழுதலை நம்ம ஆழமான விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலமெல்லாம் பாஸ்ஓரை பற்றி பேசணும், அவர் எப்படி அடிக்கப்பட்டார்னு. ஆனால் இப்போ நாம் என்ன நினைக்கணும்னா, அவர் எப்படி எழுந்தார். ஏன்னா நம்ம கடந்து செல்றதெல்லாம் அதை தான் சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாமே குடும்பம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. குடும்பம் இருந்தாலும் அவரை பற்றி சிந்திக்கிற சிந்தனைகள் அநேக நேரம் இருக்குதா, இல்லை குறைவாக இருக்குதா, இது நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னா உயிர்த்தெழுதல் உண்டு. இன்னைக்கு சபையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற ஒரே வார்த்தை இதுதான். பணம் காசு கூட கேட்க மாட்டாங்க, பணம் பொருள் இதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ இறந்தவர்கள் உயிரோட வருவாருன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த மகிழ்ச்சியில் நம்ம பங்கெடுக்கணும் இல்லைங்களா? அதை தான் அந்த உயிர்த்தெழுதலே ஒரு காரணமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 27 எடுங்க, 15-27. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஆமா, ஒன்னும் கீழ்ப்படியாம வெளியரங்கமா இருக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் கணுக்கால்லாம் ஒன்று சேர வேண்டும்னு. அப்ப இது நிறைவேறணும். எப்ப நிறைவேறணும்? அதுக்கு ஒரு காலங்கள் வச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு தான் நம்ம ஓட வேண்டும். அடுத்தது நீங்க 6 படிச்சிருங்க அப்படியே. 15, 20 இல்ல 28 படிச்சிருங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். போதும் சிஸ்டர், 30 படிச்சிருங்க அப்படியே, கீழே 30 வந்துருங்க. நாங்களும் ஏன் என்னிடமும் நாச மோசத்துக்கு ஏதுவா இருக்கிறோம். பாருங்க, அவர் சொல்றாரு நாம ஏன் நாச மோசம்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு நம்ம சில கஷ்டங்கள்லாம் வேதனைகள்லாம் படும்போது எதுக்குடா இந்த பாடுகள்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, இனி அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் தான் இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதா இருக்கிறது. அடுத்தது நம்ம 1 கொரிந்தியர் 15:39 படிச்சிருங்க. 39. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. ஆமாங்க, மாம்சங்கள் வெவ்வேறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகிமைக்குள்ள போகிறத எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க கற்பனையா, அது அப்படி இருக்கோ இப்படி இருக்கோ, அந்த மாதிரி நம்ப வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை நம்ம ஆதாரமா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 40 படிச்சிருங்க. அதுல 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. ஆம் சகோதரர்களே, இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு சரிகலம் கொடுத்தாரு இல்லைங்களா, அதே போலதான் நாமளும் அங்க வாழ்றதுக்கு இன்னொரு சரிகலமும் இருக்குதுன்னு தான் நம்ம நம்ப முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க மேனிகள் வெவ்வேறையாக இருக்குது. சூரியனோட மகிமை வேறு, சந்திரனோட மகிமை வேறு, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்கள் மகிமை வேறு. அப்ப இந்த சரிகளத்துக்கும் மகிமை வேறு. அப்ப உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? அப்ப அந்த மகிமை கொடுக்கறதுக்கு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் ஓட்டத்துல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த கணுக்கால் பிரியாத அளவுக்கு மீண்டும் நம்ம கடந்து செல்லும் போது நாம என்ன செய்யறோம்னா, பிரியாதபடி எச்சரிக்கையாக, ஏன்னா எவனை விழுங்கலாமோன்னு தேடிக்கொண்டு இருக்கிறான். இனி நம்ம ஜாக்கிரதையாக நடந்து செல்ல வேண்டும். நம்ம இப்போ என்ன பண்ணா, இனி நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டு வேதத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து வரப்போற கடந்த காலம்னா நம்ம கடந்து செல்ல, இன்னும் நாம் அடுத்த வருடம் வரைக்கும் கிறிஸ்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம். படிங்க. 1 கொரிந்தியர் 51:57 படிச்சிருங்க. இதோ 50 15 இல்ல சிஸ்டர், 15:57. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆம் சகோதரர்களே, இப்ப நாம ஒரு இமையில மறுரூபம் ஆக்கப்படுவோம் சொல்லியிருக்குது. ஆனா உயிர்த்தெழுதல் பாடம் பெரிய பாடமா எடுத்ததுனால
அது கொஞ்சம் சுருக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் சில ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் எதுக்காகனா, உயிர்த்தெழுதல் உண்டு, நாம் விசுவாசத்தோடு நாம் வெளியே போகும்போது நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நமக்காக கர்த்தர் மரித்தார், நாம் அதை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கிறோம். பொறுமையோடு கேட்ட யாவருக்கும் பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிப்பாக. ஆமென்.